நகைகளை மீட்க பைரவரை கெட்டியா பிடிங்க. பண வரவுக்கு குறையே இருக்காது. பலரும் அவசர தேவைகளுக்கு நகைகளை அடமானம் வைத்து மீட்பது வழக்கம்தான். சிலர் வைத்தவுடன் மீட்டு விடுவார்கள். பலரும் நகைகளை வைத்ததோடு சரி, அதை மீட்க வழியே இருக்காது. அந்த அளவிற்கு வரவிருக்கும் செலவிற்கும் சரியாக போய்விடும். இதற்கு முக்கிய காரணம் வருமான குறைவுதான். வருமானம் குறைவதற்கு காரணம் வேலைவாய்ப்பு இல்லாமைதான். மனம் ஒரு நிலையில் இருந்தாலே நாம் நினைத்த காரியம் நடக்கும். அதற்கு தான் கடவுள் வழிபாடு முக்கியம். அதிலும் பைரவர் என்றாலே நமது கஷ்டங்களை போக்குபவர்தான். இந்த நிலையில் நம்பிக்கையும் ஆன்மீக ஒழுக்கங்களும் பெரிதும் துணையாக இருக்கின்றன. குறிப்பாக பைரவர் வழிபாடு இந்நிலையில் நம்பிக்கையை உருவாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக வழிமுறை கருதப்படுகிறது. பசுபதி அஷ்டமி அல்லது பைரவர் அஷ்டமி நாட்களில் பைரவரை நேரில் சென்று வழிபடுவது நம்மை சூழ்ந்திருக்கும் நிதி தடை, வியாபார மந்தம், வேலை இல்லாமை போன்றவற்றை அகற்றும் வழியை காட்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளில் பைரவருக்கு விருப்பமான நெய் தீபம் அல்லது இளநீர் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். வழிபாட்டின் போது ஓம் பைரவராய நம அல்லது ஓம் ஹ்ரீம் பத்மநாபாய நம என்னும் மந்திரங்களை மனமாற உரைத்தால் நம் எண்ணங்களில் நேர்மை உருவாகும். அந்த நேர்மை நமக்கே மன உறுதியை உருவாக்கி நம்முடைய முயற்சிகளை பலத்த முறையில் தொடர உதவும். வழிபாட்டின் போது முக்கியமானது மனதிற்குள் நகைகள் மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை தெளிவாக வைத்திருப்பது. மன உறுதி, பிரார்த்தனை மற்றும் பயனுள்ள தீர்வுகளை கடவுளிடம் உண்மையோடு வேண்டும் போது அதற்கான வழிகள் தானாகவே தோன்றும் என அனுபவித்து சொல்வோர் ஏராளம். சிலர் வேலை வாய்ப்பு கிடைத்தால், சிலர் எதிர்பாராத நிதி ஆதரவால் நகைகளை மீட்டுள்ளனர். இந்த ஆன்மீக முயற்சி வெறும் ஒரு வழிபாட்டு முறையாக மட்டுமில்லாமல் மன நம்பிக்கையை மீட்டெடுக்க உதவும் உந்து சக்தியாகவும் அமைகிறது. வாரந்தோறும் பைரவரை வழிபடும் பழக்கத்தை உருவாக்குவது நமக்கு ஒரு நிரந்தர நம்பிக்கையை வழங்கும். அதுவே நமக்குள் தோன்றும் சோர்வையும் பயத்தையும் அளிக்கும் ஒரு வலிமையான பாதையாக இருக்கும். பைரவர் வழிபாடு என்பது ஒருவரின் நிதி நிலையையும் மன அமைதியையும் சீர்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஆன்மீக வழி. அதனால்தான் பெரும்பாலான ஆன்மீகர்கள் பைரவர் வழிபாட்டை நிதி மற்றும் வேலை தொடர்பான தடைகளை நீக்குவதற்காக பரிந்துரைக்கிறார்கள். இது பலரது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளதும் உண்மை. முடிவாக, வாழ்க்கையில் நகை போன்ற பொருட்கள் தான் முக்கியமல்ல, அவற்றை மீண்டும் பெற்றுத்தரும் நம் மன உறுதி, நம்பிக்கை மற்றும் ஆன்மீக சாதனைகளே முக்கியம். பைரவரை மனமாற பிரார்த்திக்கும் போது இழந்தவை திரும்பும், தடைகள் விலகும். இறைவன் அருள் நம்மை உயர்த்தும், பாதையை திறக்கும் என்பதில் துளிகளவும் சந்தேகமில்லை.